உலகத்துல பெரிய ஆட்சிய கேட்டெடுத்தவங்க தான் அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். வேற எந்த நபியும் எந்த ரசூலும் அல்லாஹ் விட்ட ஆட்சி அதிகாரத்தை கேட்கல. குர்ஆன்ல சூரத்து ஸாத்ல இருக்குது, ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், எனக்கு பின்னால உள்ள யாருக்கும் கிடைக்காத ஆட்சி எனக்கு தாண்டு கேட்டாங்க. ஆட்சியை கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. இலங்கையில் ஆட்சி எல்லாம் கொடுத்தான், யுஎஸ்ல ஆட்சி எல்லாம் கொடுத்தான், உலகத்தில் அதிக ஜனமுள்ள இந்தியாவோட ஆட்சி எல்லாம் கொடுத்தான், முழு துனியாவோட ஆட்சியையும் அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். கொசியுடைய ரெக்கைக்கு கூட பெருமதி இல்லாத துனியாவுடைய ஆட்சிய அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் கேட்டாங்க என்றது அது தனியான விஷயம். அது அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருல் கபீர்ல இந்த கேள்வி எழுப்புறாங்க. ஈமானுள்ள ஒரு நபி பணத்தையே கேட்கப்படாது, இவரையே ஆட்சியை கேட்டாரு. ஆட்சியில இருக்கிற மோகத்தில இல்ல, கதிரையில உட்கார்ற பெருமக்கல்ல, அதுல இருந்தா உலகத்தை சமைச்சிடலாம் என்கிறதுக்காக அல்ல. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினாங்க ஆட்சி கதிரையில இருந்து முழு உலகத்துல ஆட்சிய கையில வச்சிருந்தாலும் தீனுடைய பணிகள்ல குறைபாடு செய்யாம ரெண்டையும் செய்யணும் என்று காட்டணும் விரும்பினாங்க. அதனால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செஞ்சு கொண்டு என்ன சொன்னாங்க, இதெல்லாம் மேல கட்டித்தனங்களால வந்ததல்ல. ஒவ்வொரு மூமினுக்கும் பாடம் இது, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பாடம். படிப்பினை பெற வேண்டிய விஷயம். எங்களுக்கு படிப்பினை இருக்கிறதாலதான் எங்கேயோ இருந்த ஒரு நபீர சரித்திரத்தை இந்த குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். முழு உலகத்தில் ஆட்சி கிடைச்ச நேரம் சொன்னாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி, ஏந்த ரப்பட அருட்கொடை இது, ஏந்த ரப்புடைய அருட்கொடை இது. எனக்கு இதை தந்ததுனால பெருமை அல்ல, நான் சோதிக்கப்படுகிறேன். நன்றியோட இருக்கிறனா, நன்றி கெட்டவனாக மாறிட்டனா என்பதை பார்க்கிறதுக்கு இந்த ஆட்சியை தந்திருக்கிறான். லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிருக்கலாமே, இந்த ஆட்சியை வச்சு உலகத்தை முன்னேற்றி உலகத்தை சொர்க்கப்புரி ஆக்கினேன். அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அவங்களுக்கு இருந்துச்சு அழகான குதிரைகள், பெருமதியான குதிரை. இன்றைக்கே ஒரு குதிரை வாங்கினா எவ்வளவு பெருமதி, அதோட விலை என்ன? ஒரு நாள் இந்த குதிரைகளை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அசரு தொழுகை மிஸ் ஆயிடுச்சு. அசரு தொழுகை மிஸ் ஆயிருச்சு. சில சில நபிமார்களுக்கு சில தொழுகைகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாம் சேர்த்து 5 நேர தொழுகை எங்களுக்கு தான் கிடைச்சிது. அவங்களுக்கு குறிப்பிட்ட சில தொழுகைகள் அசரு தொழுகை மிஸ் ஆயிடுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்படல. நான் பெரிய பெரிய மார்க்க விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு காலமும் தொழுதேன், மார்க்க பணிகளை எல்லாம் செஞ்சிருக்கிறேன், தான தர்மம் செஞ்சிருக்கிறேன், இந்த ஒரு அசரு மிஸ் ஆனா என்ன பிரச்சனை யோசிக்கல. அப்படி உள்ளதுக்கு போலி சமாதானம் சொல்லிக் கொள்ளல, அப்படி உள்ளதுக்கு பொய்யான சமாதானம் சொல்லி ஏமானியாகல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு, வாளை எடுத்து 100 குதிரையை மறுத்து போட்டாங்க. உங்களோட பசந்து பார்த்ததால, உங்களோட திறமைகளை பார்த்ததால இந்த அமல் கெட்டு போயிட்டு காலை வெட்டி எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. வெட்டியே போட்டாரு. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க, வாழ்க்கையை சீராக்குறது திறமைகளாலே அல்ல, வாகனங்களாலே அல்ல, ஆயுதங்களாலே அல்ல,
மனித வளங்களால் அல்ல. அமல்கள் பாழாக்கப்பட்டா அடுத்தது என்ன இருந்தாலும் வேலை இல்லை. மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்துறது அமல்கள். மனிதன் அல்லாஹ்வோடு நெருங்க வைக்கிறது ஈமானும் அமல்களும். இந்த அமல்களை பாழாக்கிக் கொண்டு முன்னேற நினைக்கிறது முட்டாள்தனம். இத உலகத்தை பரிசு கொடுத்தாங்க. வாளை எடுத்து வெட்டியே போட்டாங்க. முடிவு என்னாச்சு? மறைந்த சூரியனை அல்லாஹ் திருப்ப உதிக்க வச்சார். திரும்ப தொழுதாங்க அசர தொழுகை. அசர தொழுகையை தொழுதாங்க. ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, அல்லாஹ்வுடைய ஒரு அமல் விடுபட்டுதே என்ற கவலையில, அசர தொழுகை மிஸ் ஆயிருச்சு என்ற கவலையில, அதுக்கு தடையாக இருந்த குதிரைய இழந்ததற்கு பதிலாக அல்லாஹ் கொடுத்தான். அதை விட பெருமதியான வாகனம் காத்த கொடுத்தாங்க. காலையில சில அவர்கள்ல ஒரு மாசம் போற பயணத்தை ஒரு காலையில பேசிடுவாங்க. காத்துக்கு சொன்னா அங்க கொண்டு வைத்து விடுன்னு அங்க பேசிடுவாங்க. காத்து கொண்டு வைத்து போட்டுடும். இன்றைக்கு தான் நாங்க எத்தனையோ இன்ஜினியர் போட்டு ஃபேக்டரி போட்டு பிளைட்ல ஏறி நெருப்பு பத்தி பிளைட்ல போற சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏர்போர்ட்டும் தேவையில்லை, இன்ஜினியரும் தேவையில்லை, பைலட்டும் தேவையில்லை. மக்காவுக்கு போண்டா காத்து கொண்டு வைத்து மக்கால விட்டுடும். وَسَخَّرْنَا لَهُ الرِّيحَ تَجْرِي بِأَمْرِهِ رُخَاءً حَيْثُ أَصَابَ. குர்ஆன் இருக்குது. சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். தஜ்ரீ பிஅம்ரிஹி, அவர் ஆர்டர் போட்டா காற்று அவர் விரும்பின இடத்துல கொண்டு வைத்திடும். உலகத்தை ஆட்சி செய்த அரசியல்வாதி முழு உலகத்துக்கும் காட்டினார். என்ற வளத்தை கொண்டு முன்னேற இயலா. அல்லாஹ்வுடைய அமல்கள குறைபாடு செஞ்சா அந்த கோபம் என்ற முன்னேற்றத்தை எல்லாம் தகர்த்திடும், அழிச்சிடும். அரசியல்வாதியாக நின்று காண்பிச்சார். அல்லாஹ்வுடைய பவல் நன்றி செலுத்துறான்னு பார்க்க தந்திருக்கிறான். இன்னொரு இடத்துல சூரத்துல் கஹ்ஃபில வருகிறது. அதுல ஜுல்கர்னைன் சொன்னாங்க, அல்லாஹ் ஆர்டர் வந்தா இந்த ஆட்சி ஒரு நிமிஷத்துல சுக்கு நூறா போய்த்திருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஈமான பறி கொடுத்து பேசப்படாது. ஈமான பறி கொடுத்து பேசப்படாது. முஸ்லிம்கள கல்வியில ஒன்றுதான் இருக்கணும். எங்கட கல்வியில ரெண்டு இல்ல, எங்கட கல்வியில் ஒன்றுதான். எங்கட அல்லாஹ் தான் எல்லாத்தையும் சீராக்குவான். அல்லாஹ்வும் அவரும் ரசூலுல்லாஹ் பயங்கரமான பேச்சா. கலிமா இல்லாம மௌத்து வரையிலும் அல்லாஹ்வோட இன்னத்தோட சேர்த்து பேசினார். அல்லாஹ்வோட இன்னத்தோடு தேவையில்லை. அல்லாஹ் போதும். உள்ளத்தில் இருக்கணும் ரப்பு மட்டும். உடம்பால முயற்சிகளை உலகத்துடைய சுண்ணத்தந்த வகையில செய்யுங்க. இவங்க செய்வாங்க என்பதற்காகவல்ல, அது உலகத்தினுடைய நடைமுறை என்பதனால இவங்களை கல்வியில போடணும். கல்வியில வைங்க அல்லாஹ் மட்டும்.